ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்காது என் பீரியட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டியா ப்ரோ? ஓகே ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க? வந்துட்டேன். நீங்கள் வந்திருக்காது என் பி பிரதர்ஸ். இன்னைக்கு வீடியோலாம் நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம ஃப்ரீ ஃபயரில் வந்து 1vs1 வந்து போட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 1vs1 போட்டிருப்போம். ஆனாலும் அதில் வந்து நான் வந்து தோத்துட்டேன் பார்த்தீங்களா. இந்த வாட்டி நானும் இன்னும் போகிறோம். இந்த வாட்டி யார் வின்னான்னு பார்ப்போம். இது வந்து ரிவெஞ்சு. பரவாயில்ல, இன்னைக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறோம். ஸ்கில்ஸ் கொஞ்சம் வேர் பண்ணிப்போம். மாடுலேஷன் மாதிரி இருக்கும். ஆமாம், இது வந்து ட்ரெஸ்ஸோட கொஞ்சம் இது வாங்கி நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். வேற ஐடி ஜோக் அடித்து என்ஜிஓ மட்டும்தான் வந்துச்சு. இது 2. ஓகே, ஃபஸ்ட்டு நான் தாம்சனில் நான் டெசர்டிக்கல் எடுத்து போகிறேன். வர மாட்டேங்குது கை. காலகட்டத்தில் க்ளவுஸ் போட போகிறதுனால கை வர அடி போட்டாடா. டே எப்படி ப்ரோ போட்ட? சிட்டம் ஷாட்டா? சரி விடுங்க. நம்ம 1vs1 வந்து இது போடலாமான்னு சொல்லுங்கள். அதாவது என்னது, ரிவெஞ்ச் வீடியோ போடலாமா இல்லையா? பிரதர் வர்சஸ் எங்கர் பிரதர். பாருங்க, ஒரு அடி ஒழுங்கு வருங்க. ஓடு ப்ரோ. எப்படி ப்ரோ அடிச்ச? உட்பிக்கே ஷாட். சரி ப்ரோ, நான் உனக்கு ஒரு இது கொடுக்கட்டுமா ப்ரோ? என்ன பண்ணல வரேன் நான். 0க்கு 7 ப்ரோ. 7க்கு 0 நடிக்கிறேன் ப்ரோ. ஃபஸ்ட்டு சேலஞ்சு ப்ரோ. ஆமாம், என்ன ப்ரோ ஃப்ரெண்டு பிடிக்கிறான் ப்ரோ. நான் விட மாட்டேன். இருங்க அவன் என்ன பண்ணுறான் பார்ப்போம். நிலை அடிக்காதீங்க ப்ரோ. அடிக்காதீங்க. அவன் என்ன பண்ணுறான் பார்ப்போம். அடிக்காதீங்க, அவன் என்ன பண்ணுறான் பார்ப்போம். ப்ரோ நான் இப்போ ட்ரைனிங் பண்ண போகிறேன். அவன் கொடுக்குறான். ட்ரைனிங் தெரியாது. டே கம்முன்னு இரு ப்ரோ. கம்முன்னு இரு ப்ரோ. உட்காந்து இதுக்கு ப்ரோ. ஏன் ப்ரோ அடிக்கிற? நான் அடிக்கல, ட்ரைனிங் பண்ணிட்டு அவன் குறிக்கிறான். ப்ரோ இரு ப்ரோன்றாங்க ப்ரோ. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் ப்ரோ. ப்ரோ அவனை அழுத்த ஆரம்பிச்சிருவான். அப்புறம் அழுத்துட்டு அதுக்கு தான் வெயிட். அவன் அழுத்திடுவான் ப்ரோ. அவனை பற்றி தெரியாது உங்களுக்கு. அவன் வந்து எப்படி சொல்கிறது. ஓகே, என்ன தாம்சன் வச்சுருக்கான் ப்ரோ. தாம்சனு பார்த்துக்கலாம். 2 ரவுண்ட் அந்த தாம்சன் வச்சுருக்கான் ப்ரோ. இன்னும் ப்ரோ அதை வச்சு தான் ப்ரோ 2 ரவுண்ட் அடிச்சிருக்கியா ப்ரோ? தாம்சன் நீ அழுத்துவியா? யூஸ் பண்ணல ப்ரோ. நீ அழுத்துவியா ப்ரோ? நான் அழுத்த சொன்னால் அழுத்துவியா ப்ரோ? நம்மளாம் அழுத்தி பிடி விஞ்சை அவனுமே அழுத்த முடியாது. விஞ்சை அவனும் இல்லை, நான் இருக்கேன். அழுத்தி பிடி 1vs1 போடலாமா? கமெண்ட்டை சொல்லுங்க. அது நான் ப்ரோ குளோபல் போட்டோ. அவன் அழுத்த ஆரம்பிச்சிட்டானா ப்ரோ? அப்படியே டெசர்டிக்கில் ஒரு ஷாட் ஆகி ப்ரோ. நல்ல ஷாட் ப்ரோ. 2 க்ளோஸில் வராது ப்ரோ. 2 க்ளோஸ் எங்கே ப்ரோ? 2 அப்பு தானே ப்ரோ. டபுள் பேரையிலையாச்சும் போடு ப்ரோ. டபுள் பேரில் சொன்னோட வச்சுட்டேன். சூப்பரு. ஹெச்பி இல்லை, அந்த ஹெச்பி இல்லாத இடத்துலையும் வைக்கிறான். பரவாயில்ல ப்ரோ. ஓகே, நம்ம இது ப்ரோ நான் ஒரு ரவுண்ட் ஆடுறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி போட்டு ப்ரோ நான் ஒரு ரவுண்ட் ஆடுறேன் ப்ரோ. குடு ப்ரோ. சரி, இந்த ரவுண்டு பார்ப்போம். என்னதான் இந்த ரவுண்டு ஏடபிள்யூ எடுத்து ஆடலாமா? வேணாம். ஏடபிள்யூ எடுத்து ஆட. அடுத்த ரவுண்ட் தானே ப்ரோ. போ ப்ரோ, நீ தோத்து விட்டுருவோ ப்ரோ. நான் அடுத்து இல்லை ப்ரோ அதெல்லாம் இல்லை. அடுத்த ரவுண்டு போ. அடுத்த ரவுண்டு இல்லை, இந்த ரவுண்டு தான் ப்ரோ. இந்த ரவுண்டே எனக்கு தா ப்ரோ. நான் இந்த ரவுண்ட் எடுத்துக்கிறேன் கைஸ். இப்போ நம்ம தான் ஆடிக்கிட்டு இருக்கோம் கைஸ். ரன்னிங்லேயே அப்படி கொடுத்து போய் ப்ரோ. நான் தானே ப்ரோ ஆடுறேன். ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் கொடு ப்ரோ. ப்ரோ 39 கொடுத்துட்டேன். வா ப்ரோ. டேய் இவனோட ஜாமே மட்டும் ட்ராக்கே ஆக மாட்டேங்குது ப்ரோ. அடிக்க தெரியல. நில்றடே, நான் என்னோட கன்னை எடுத்துட்டு வரேன்டா. நான் சொன்னேன் ஏடபிள்யூ இல்லடா. நான் எடுக்கிறேன். ஏடபிள்யூ இல்லன்ட்டேன் கைஸ். அவன் இல்லை, அந்த சீல் பார்த்துட்டு இருக்கான். நம்ம வந்து ஏடபிள்யூ எடுத்துருவோம். அவருக்கே தெரியாது. ஏடபிள்யூ 3 எடுத்துக்கலாமா 2 எடுத்துக்கலாமா? ஐயோ மறந்து போயிட்டேனே. இது 2 கீழே தூக்கி போட்டுருவோம். 1 எடுத்துக்கலாமா? இல்லை 2 எடுத்துருவோமா? ஓகே, அதுக்கு சைலன்சர் எல்லாம் போட்டுருவோம். ஓகே எடுத்துட்டேன். ஐயோ இன்னும் வாழை கொடுத்து அடிக்க வைக்கிறான். ஆமாம் ப்ரோ. ப்ரோ 1 ஓகே. நம்ம ப்ரோ வந்துட்டாரு ப்ரோ. இங்கே பாரு ப்ரோ. ஏன் இங்கே என்ன கூப்பிட்றேன் நான்? இங்கே வா. சொன்னேன். இங்கே பாரு சப்பி போட்ட மாங்கா கொட்டை. ஓகே பரவாயில்ல, நம்ம ஏடபிள்யூ எடுத்து ஆடிடலாம் ப்ரோ. இப்போ பாரு ஏடபிள்யூ உள்ள ஷாட் வைக்கிறோம். உனக்கு எனக்கு ஒரு ஏடபிள்யூ மேட்ச் வச்சுக்கலாம் கைஸ். உனக்கு எனக்கு போடுங்க கைஸ். சரியான ஷாட்டு. யாருமே என்னை பார்த்து ஹேக்கர்னு சொல்லக்கூடாது. நான் அடித்தது ப்ரோ. நான் தானே ப்ரோ அடித்தேன். இப்போ வேணா நீ ஆடு ப்ரோ. இப்போ ஒரு சேலஞ்சு கொடுக்குறேன் ப்ரோ. ஏடபிள்யூ அடி ப்ரோ. அது நீ ஏடபிள்யூ அடிச்சு அடிக்க சொல்லாது. இல்லை ப்ரோ. ஃப்ளூக்கெல்லாம் இல்லை ப்ரோ. ஃப்ளூக்கெல்லாம் இல்லை ப்ரோ.
ஃப்ளூக்கெல்லாம் இல்லை, ஃப்ளூக்கு தான். ஃப்ளூக்கெல்லாம் இல்லை. சரி இப்போ அப்படின்னா நீ ஒரு ரவுண்டு ஆடு பார்ப்போம். இந்த புடி, இந்த நீ ஒரு ரவுண்டு ஆடு. அடிப்பாரா இல்லையா? அடிக்க மாட்டாருன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடிப்பாரு சொன்னீங்கன்னா லைக் போடுங்க, பார்க்கலாம் எது அதிகமாக வருதுன்னு. ஓகே, டெசர்ட்டிக்கில் நான் சொல்லலை, நான் ஏடபிள்யூமில் சொன்னேன். இன்னும் இன்னிலர் போட்டுட்ருக்கேன், ஹெல்மெட் இல்லை வந்துட்டேன் ப்ரோ. அது ப்ரோ நான் ஹெல்மெட் இல்லாமல் 1v4 பண்ணுவேன். அப்படியா? சரி ஓகே, நீ ஏடபிள்யூம் லட்டி 1v4 பண்ண மாதிரியே இருக்கட்டும். ஏடபிள்யூம் லட்டி ஏன் ப்ரோ? உண்மையான ஒரு 1v4 பண்ணுவேன் நானா? சரி ப்ரோ பண்ணலாம், வச்சுக்கலாமா அப்புறம்? சொல்கிறீங்கல்ல நீயே உன் தம்பி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சுக்கலாம், கொத்தடிக்கிற வாங்கடா அப்படி நிற்பேன் ப்ரோ. அதுக்கு சொல்லலை ப்ரோ, இல்லை ப்ரோ நான் சொல்கிறது இப்போ நீ ஏடபிள்யூமில் நீ அடிக்கணும் ப்ரோ. எனக்கு ஏடபிள்யூ வராது ப்ரோ. நீ ஏதோ ஃப்ளூக் ஷாட் அடிச்சுட்டு வாய் பேசாதா ப்ரோ? ஃப்ளூக் ஷாட்டா? உண்மையாலே வந்தா சரி ஓகே, அப்புறம் ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாமா ப்ரோ? ஓகே இரு, 1 மினிட் வெயிட் பண்ணு ப்ரோ. கைஸ், நான் வந்து ஏடபிள்யூ வந்து எக்ஸாட் அடித்தேன், ஆனால் அது நான் அடிக்கல, சும்மா சொன்னேன் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கலான்னு சொல்லி நான் தான் ஒரு பிளானை போட்டேன். அவர் அடித்ததே அந்த என்ன பிரதர் தான். நான் சும்மா ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டேன் ப்ரோ. இவன் அடிச்சுட்டு பீத்திக்கிட்டு இருக்கிறான் அவங்கள்ட்ட. சும்மா அது ரவுண்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ப்ரோ கொடுத்தாங்க. கைஸ், ஏடபிள்யூமில் 2 ரவுண்டு ஏன் ப்ரோ ஏறி போய் செத்துட்ட ப்ரோ? என்ன ப்ரோ நீ முட்டை கேள்வி அடிக்கணும்னு சேலஞ்சு விட்டேன். அதான் நான் இப்போ ஒரு சேலஞ்சு விடுறேன். இப்போ என்ன சேலஞ்சு விடுறேன்? 7க்கு 3 நான் அடிக்கிறோம். அடிப்பியா ப்ரோ? எப்படி பறந்து ஆகிறோன்னு சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி தான் அடிக்கிறோம். அடிச்சே ஆகிறோன்ற மாதிரி நிற்கிற. சரி ஓகே, ஆனால் 7 டெசர்ட்டிக்கில் எடுத்துக்க. உட்பாக்கிற டபுள் பிளேயரா? சாரி, இது உழுகுற மாதிரி தெரியல. கடைசி வரைக்கும் பல்பு நீ வந்து பல்பு வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். எந்தெந்த 7க்கு முன்னாடி. சரி ஓகே, டெசர்ட்டிக்கில் ஏச்சு அடி ப்ரோ. டெசர்ட்டிக்கில் அடிக்கிற ப்ரோ, சேலஞ்சு ப்ரோ. டெசர்ட்டிக்கில் அடிக்கிற ப்ரோ, நான் அடிக்க மாட்டேன் ப்ரோ. ஏன் உட்கார மாட்டேங்குது ப்ரோ? மண்டையில் ஹெல்மெட்டும் இல்லை. அப்படி நீயா? சரி நீ ஹெல்மெட்டே இல்லாமல் 1v4 பண்ணுவேன்னால பண்ணு. இப்போ 1v1 தானே. சரி ஏடபிள்யூ எடுக்காதேன்னு ஏடபிள்யூ எடுக்காதரா. டெசர்ட்டிக்கில் ட்ரை பண்ணு. டெசர்ட்டிக்கில் அதான் டெசர்ட்டிக்கில் ட்ரை பண்ணுற. இப்போ நீ ட்ரை பண்ணல அப்படின்னா நீ வந்து ஒரு எப்படி சொல்ல பண்ண போறேன். இந்த வந்து எப்படி சொல்ல நான் பாருங்களேன் என்னன்னு சொல்ல, நான் டெசர்ட்டிக்கில் அடிக்கலன்னு நீ ஒரு பாட்ரா ஓகேவா? பாட்டா? நான் அடிக்கவே மாட்டேன் அந்த கண்ணில். இப்போ பாரு கண்ணை மட்டும். கண்ணை என்ன மாற்ற போகிறான் பாப்பா. M10 எடுக்கிறான். வேற என்ன எடுக்கிறான்? உட்பேக்கர். M10 உட்பேக்கர் இதுதானா? உட்பேக்கர் இருந்துச்சு, M10 எடுத்துக்கிட்டான். M10 எடுத்து என்னடா பண்ண போகிற? சரி ஓகே, ஏதோ ஒரு கண்ணில் அடிக்கிற. நீ அடிக்கல அப்படின்னா நீ வந்து ஒரு பாட்டுடா. M10 டபுள் பேர் எடுத்துட்டியாடா? ஓகே காய்ஸ், நம்ம பிரதருக்கு ஒரு சேலஞ்ச் விட்ருக்கோம். என்னன்னா அவன் வந்து இது 5வது ரவுண்டு அவன் வந்து எனிமியை அடிச்சிட்டான் அப்படின்னா எந்த கண் வேணாலும் எடுத்துக்கிட்டோம், எண்ணியை அழுத்தி பிடி கண்ணு மட்டும் இருக்கக்கூடாது. எனிமியை வந்து அவன் அடிக்கணும். இப்போ அடிக்கல அப்படின்னா இன்னும் அப்புறம் சொல்லிக்கிட்டே இருக்காம சாகுற நீ. இங்க பார்த்துக்க இவன் ஜெயிக்கிற கடைசி ரவுண்ட் இந்த ரவுண்ட் தான் சார். பாரு இந்த ரவுண்டு வேறு வச்சுக்கோங்க ப்ரோ. அவன் 3க்கு 4 ரவுண்டு நீ தொடர்ந்து 3 ரவுண்ட் அடிச்சிட்டான் ப்ரோ. நீ தொடர்ந்து 3 ரவுண்ட் அடிச்சா பெரிய ப்ரோ. சரி ஓகே, 3 ரவுண்ட் அடிச்சா. போன ரவுண்டு வந்து இது அவன் வந்து என்னாச்சு, சேலஞ்ச் எல்லாம் தோத்துட்டான். 45 மட்டும் தான். வெறும் 45 ஃபுல் ரெட் அடிக்கணும். பரவே மாட்டேங்குது. வெறும் பாருங்க பாடி செட்லேயாச்சும் போயிடா ப்ரோ. இன்னும் என்ன ப்ரோ வருது? இல்லை என்ன கேம் பிளே தெரியல. ஃபர்ஸ்ட் 4 ரவுண்டு நல்லா தானே ப்ரோ அடிச்சிட்டு இருந்த. இன்னும் வர மாட்டேங்குது, கை வர மாட்டேங்குது. கைஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவா நம்ம கிரானி 3 அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கோம். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 லைக் ஒரு 30 லைக் வந்துருச்சுன்னா நம்ம கிரானி 3. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 30 சப்ஸ்கிரைப் மட்டும் ஏற்றி கொடுத்துருவோம் ப்ளீஸ். ஒரு 11 சப்ஸ்கிரைப் மட்டும். இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. அதுக்குள்ளேயே வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு யாரும் நினைக்காதீங்க. இன்னும் வீடியோ ரொம்ப நேரத்துக்கு இருக்கு ப்ரோ. வீடியோ இன்னும் இருக்கு ப்ரோ, இருக்குங்க கைஸ். ஓகே, நம்ம வந்து ஒரு பழக்கம் இருக்குது ப்ரோ. நீ ஏன் ப்ரோ சுற்றி வால் போட்டுட்டு இருக்க? ஆனால் எனக்கு ஒரு பழம் இருக்குது, ரொம்ப நாளாக பழக்கம். என்ன பழக்கம் இருக்கு? இந்த
இந்த நல்லா அடிக்க கத்துக்கிட்டதுல இருந்து ஒரு பழக்கம் என்ன? உட்காந்து தான் அடிப்பேன், உட்காந்து தான் க்ளோவல் போட்டு உட்காந்துக்கிறேன். அப்படி இது நீ ரவுண்ட் அடிச்சிட்டியா ப்ரோ? ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஒன் டைம் மேட்ச்ல வந்து வச்சுக்கோங்க, உட்காந்து தான் க்ளோவலே போடுவேன். அந்த மாதிரி தான் கை ஆகணும் போயிடுது. நம்ம கிராணி 3க்கு அப்புறம் நீங்க சொல்ற வீடியோவே போடு ப்ரோ ஃபேஸ் டு ஃபேஸ் இது. ஓகே நம்ம அடி வட்டி இல்ல டெசர்ட்ல அடிக்க மாட்டேன். இப்போ பாத்துக்க ப்ரோ, ரெண்டே ரவுண்ட் தான் முடிக்கிற பாரு. அடிக்கிறோம் அடிச்சா ஆகுறோன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம வந்து கிராணி 3க்கு அப்புறம் நீங்க என்ன வீடியோ சொல்றீங்களோ அப்போ போடு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ப்ரோ, வந்த வேகத்துக்கு பாருங்க, அடிச்சடியில பாட்டி இப்படி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே அடிப்பியா ப்ரோ? அதுக்குன்னு வந்த ஓகே. நம்ம கிராணி 3 அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ என்னென்ன, நான் உங்களுக்கு பிடிச்ச கேம் என்னென்னு சொல்லுங்கள். அது நான் வந்து ட்ரை பண்ணுறேன். பப்ஜி போடணும்னு கேட்டிங்கன்னா பப்ஜி அந்த மாதிரி கேம் எல்லாம் கொஞ்சம் ஹார்டு தான். இருந்தாலும் நீங்கள் அந்த ஹார்டுக்காக ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப். ஆமாம், ஏன்னா பார்த்தீங்கன்னா பப்ஜி அவ்வளோ சீக்கிரத்தில் விளையாட முடியாது. நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ கண்டென்ட் எல்லாம் போட பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இது பண்ண முடியாது. அதாவது சீக்கிரத்தில் வந்து நான் வந்து ஃப்ரீ ஃபயர் விளாண்டியே பழகிட்டேன். பப்ஜி வந்து ஒரு அது நிறைய வேலை இருக்கு, செட்டிங்ஸ் மாத்தணும், அது மாத்தணும், ஏகப்பட்ட. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் வெறும் 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். பட் அடிச்சிட்டியா? நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, பப்ஜி வந்து விளையாண்டி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.